ரிஷ்யமுக பர்வதத்தில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்த ஸ்ரீ மதங்க முனிவருக்கு சேவை செய்து வந்தவர் மகாபக்தை சபரி. தனது இறுதி நாட்கள் நெருங்குகின்ற வேளையில் மதங்க முனிவர் சபரிடம், இன்னும் சில ஆண்டுகளில் நமது ஆசிரமத்து வழியாக ஸ்ரீ ராமபிரான் செல்வார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள் என்று அறிவுரை செய்தார். ஆனால் இந்த ஆண்டில் இந்த நாளில் என்றெல்லாம் அறிந்திராத சபரி பல ஆண்டுகள் நாள்தோறும் பாதைகளை தூய்மை செய்து கோலமிட்டு அழகுபடுத்தி ஸ்ரீ ராமபிரானுக்கு படைப்பதற்கென பழங்களை பறித்து தயாராக வைத்திருப்பாள். ஒரு ரிஷியின் வாக்கினை நம்பி செயல்பட்ட பக்தை சபரிக்கு இதிகாசத்தில் எப்பேற்பட்ட உயரிய இடம் கிடைத்ததென்பதை அனைவரும் அறிவர். அதே போல பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களும் தன்னுடைய தூல சரீரம் மறைந்து ஒரு ஆண்டு காலம் கழித்து கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் பிறந்து காவிரி கரையில் வளர இருப்பதாக அறிவித்துள்ளார். மேலும் ஷிரடி, புட்டபர்த்தி மற்றும் குணபர்த்தி எனும் 3 ஊர்களில் முறையே ஷிரடி சாயி, சத்யசாயி மற்றும் பிரேமசாயி என்று ஏற்படும் 3 சாயி அவதாரங்களில் பிரேமசாயி அவதாரமே பிரதானமானது. உலகின் முக்கிய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து உலகில் சத்திய யுகம் மலர காரணமாக அமையும் அவதாரமும் அதுவே ஆகும். அத்தகைய பேர் அவதாரத்திற்காக, அந்த அவதாரத்தின் பிரகடனத்திற்காக சாயி பக்தர்கள் அனைவரும் ஆர்வத்துடனும் பிரார்த்தனையுடனும் காத்து கொண்டிருக்கிறார்கள்.